பாஜகவுடைய வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. என்னடா மோடிக்கு எங்கேயாவது தனிப்பட்ட எங்கேயா இருக்கா? பிஜேபி தான் மோடி, அமித்ஷா தான் பிஜேபி, அப்படி தான் இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு தனியாக அண்ணாமலை அண்ணன் அர்ப்பணி மன்றம் அப்படின்னு கிடையாது. இப்போ என்னன்னா அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு. அம்மா முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிடம், இங்கே ஜனதானம் வச்சா விளங்காத. அதனால் அதுவும் புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு கழகத்தை வைப்பான் மனுஷன். கழகம்னா நாங்கள் ஒரு அமைப்பு தானே, கழகம்டா வேற ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போ அவர் அப்படி ஒரு கால்குலேட் பண்ணுறாரு. அவருக்கும் நல்லா வசதியாக இருக்கார், ஒய்ஃபும் நல்லா இருக்கிறாங்க, செல்வ செழிப்பான ஆளு. இப்போ அவரும் எமர்ஜி ஆகிட்டார். அதனால் இப்போது கடைசியில் ஒரு சின்ன தடுக்கிடுத்தனம் என்னவென்றால், ஒரு அன்பை செலுத்தி இவரை அவர் சொன்னா அவர் அவர் கூடயே பயணிக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க. அவங்களே நம்மள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு என்ன முடிவுக்கு வந்திருக்காருன்னா, இனி பாஜக நமக்கு செல்லுபடி ஆகாது, இந்த கடையில் இனி வியாபாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு முதல்ல போயிருக்காரு. இருந்த போதிலும் இன்று அல்லது நாளை அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு 2 ஆஃபர் கொடுத்ததாக தமிழ் இவரை தூக்குறதுக்கு பழனிசாமி தானும் மண்ணெல்லி போட்டு, அடுத்த வாயிலையும் மண்ணெல்லி போட்டு, கட்சியும் சோழியும் முடிச்சு போயிட்டான் மனுஷன். ஒரு தர்த்திரம் தான் பழனிசாமி. அதிமுக பொறுத்த பெரிய அட்ட தர்த்திரம். கால் வச்சு இடமும் விளங்காது, ஆனால் ஆம பூந்த ஊடும் விளங்காது, அமினா பூந்த ஊடும் விளங்காது. அண்ணாமலை எதுக்கு காலி பண்ண? அண்ணாமலை வந்தாலும் பெரிய அளவில் சாதிக்க முடியாது. 4ஓட 5 இருப்பார். இப்போ அமமுக இருந்துச்சு, அதை மாதிரி ஒரு கட்சியாக அவரும் இருப்பார். 5% 6%. இப்போ அண்ணாமலைக்கு டெல்லிக்கு பேட்டி கொடுக்குற விஷயத்தில் இன்னைக்கு கூப்பிட்டு 2 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை முதல் கட்டத்தால் 6 மாதத்துக்கு அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறதில்லை. அதனால் நமக்கு திராவிட வியாபாரம் நல்லா இருக்குது. தமிழர் வியாபாரம், தமிழர் மண், தமிழர் கலாச்சாரம், பெரியார் கலாச்சாரம், இந்த வியாபாரம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக போகுது. அப்போ அதுக்கு நம்ம முதல்ல ஹிந்துத்துவ அடையாளத்தை நீக்கிறது தான் நமக்கு சாலை சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் எதை எடுத்தாலும் டெல்லியில் கேட்குறேன். அவர் சொல்கிறார் என்கிட்ட, நெருங்கிய நண்பர், எதை எடுத்தாலும் டெல்லியில் கேட்குறேன், நமக்கு எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், தற்பொழுது அண்ணாமலை டெல்லி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஆமாம். கடந்த சில தினங்களாகவே, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி துவங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் கிடச்சது. அந்த ஒரு தருணத்தில் தற்பொழுது இப்போ டெல்லி போகிறாரு அப்படின்னா இது எப்படி பார்க்குறது? பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. இப்போ நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு 2 செய்தி. அண்ணாமலையுடைய பர்சனல் வெல்விஷருடைய ஸ்டேட்மெண்ட்டு என்கிட்ட கையில் இருக்குது, வீடியோ பதிவில் இருக்குது. அவர் சொன்ன செய்தியும் டெல்லியிலேருந்து NDTV மற்றும் சில சோர்ஸ்களுடைய செய்தியை நம்ம சொல்ல போகிறோம். அண்ணாமலை எப்படின்னா ரொம்பவே ஒரு என்ன முடிவுக்கு வந்திருக்காருன்னா, இனி பாஜக நமக்கு செல்லுபடி ஆகாது, இந்த கடையில் இனி வியாபாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு முதல்ல போயிருக்காரு. இருந்த போதிலும் இன்று அல்லது நாளை அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு 2 ஆஃபர் கொடுத்ததாக தமிழ்நாட்டுடைய பிரபலமான ஒரு சேனல் செய்தி வெளியிட்டது. அதில் என்னன்னு சொன்னால், இதுவும் நம்மள்கிட்ட கைவசமே இருக்குது செய்தி. இவங்க ஏதாரும் இல்லை. ஒன்று, திரு அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியே போயிடக்கூடாது, அதுக்கு அவருக்கு ஆஃபர் மத்திய கேபினெட் மினிஸ்டர், மீண்டும் தமிழ்நாடு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு. இந்த 2க்கும் மாநில தலைமை. இப்போ ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். சரி, இப்போ அண்ணாமலை ஏன் போக வேண்டும்? திடீரென்னு அவர் ஒரு விஷயத்தில் தவிர மும்மொழி திட்டத்துக்கு பிஜேபியினுடைய கோர் அஜெண்டா, அது தேசிய அளவிலான ஒரு முக்கியம், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்போ அண்ணாமலை இப்போது என்ன வாரார் அப்படின்னு சொன்னோன்னா, அண்ணாமலை இவ்வளோ நல்லது செஞ்சு தமிழ்நாட்டுக்கு போய் எல்லாம் செஞ்ச பிறகு அவரை தேவையில்லாமல் எடுத்து அந்த கதைக்கு தான் வந்தோம். சரி, இப்போ வந்துட்டேன் பாயிண்ட்டுக்கு. டக்குன்னு முக்குளத்தோருக்காக இவரை தூக்கி போட்டாங்க. யாரை தூக்கி? நயினார் நாகேந்திரனை. ஏற்கனவே பல்லரை போட்டால் இவர் நம்ம தேவேந்திர குல வேளாளரை போட்டாச்சு, கவுண்டர் ஓட்டுருக்கு, நாடார் ஓட்டுருக்கு, முக்குளத்தூரை போட்டோன்னா இவர் அண்ணாமலை அந்த சாதிலாம் பார்க்கல. அவர் ஒன்லி பிஜேபி தான் பார்த்தார். அவர் மோடி நல்லா பிடிக்கும், அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எப்பவும் இல்லாமல் அவரை
வந்து கை மேலே போட்டு அப்படி கூட்டு போகிற அளவுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தார். வயசு சின்ன பையன் தான், அவர் பெரிய ஆள் மோடி சாப். இப்போ மோடி சாப்பே தன் வண்டியில் ஏற்றிட்டு போனோன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப மனக்கசமாயிட்டு. தப்பே பண்ணலை, ஆனால் அவரை எதுக்கு தூக்குனீங்க தெரியல. இப்போ இவரை தூக்குறதுக்கு பழனிசாமி தானும் மண்ணள்ளி போட்டு அடுத்த வாயிலையும் மண்ணள்ளி போட்டு கட்சியும் சோலையும் முடிச்சு போயிட்டான் மனுஷன். ஒரு தர்த்திரம் தான் பழனிசாமி. அதிமுக பொறுத்த பெரிய அட்டை தர்த்திரம். கால் வச்ச இடமும் விளங்காது, ஆமை பூந்த ஊடும் விளங்காது, அமினா பூந்த ஊடும் விளங்காது. அது மாதிரி அண்ணாமலையும் காலி பண்ணி, அண்ணாமலை எதுக்கு காலி பண்ணேன், இவர் என்ன சொன்னால் கவுண்டர் பெல்ட்டில் நான் தான் பெரிய ஆளாக இருப்பேன். யார்? பழனிசாமி. உடனே பார்த்தாங்க அமித்ஷா எல்லோரும் சேர்ந்து பியூஷ் கோயல் எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டு கடைசியில் பார்த்தாச்சுன்னு சொன்னோன்னா இவரை வெளியே தூக்கி போட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மனக்குறை. அதில் என்ன நடந்துச்சுன்னு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு கூட்டணிக்காக அடுத்த கூட்டணியை பெருசாக்குறதுக்கு அண்ணாமலையை தூக்கி போட்டதை கோர் ஹிந்துத்துவவாதி பிஜேபிக்காரங்க யாருமே விரும்பலை. இப்போ நம்முடைய நண்பர்கள் நிறைய பிஜேபியில், எனக்கு அதிக நண்பர்கள் பிஜேபி ஹிந்துத்துவா தான் உண்டு. என் கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறு, திமுக கொள்கை வேறு, என் கொள்கை வேறு. ஆனால் எல்லோரும் பேசுவாங்க, அது நம்ம நட்பு அடிப்படையில். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை ஏன் வெளியே தூக்கி போட்டிங்க, அண்ணாமலை போடுற அது அண்ணாமலை மௌனமாக கட்சி கட்டுப்பாட்டுக்கு அமைதியாயிட்டார், ரொம்ப கட்டுப்பாட்டுக்கு அமைதியானார். ரெண்டாவது அண்ணாமலை என்னன்னு சொன்னோன்னா, டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நேனா நாகேந்திரன், எல்முரு, இது நடந்து ஒரு 7-8 மாதம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு அவர் போகலை. ரெண்டாவது டெல்லியில் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பதவியேற்பு விழாக்கு ஸ்பெஷலாக இவருக்கு அழைப்பு இருந்துச்சு. சிபிஆருக்கும் இவருக்கு பிடிக்காது, எப்போவுமே சிபிஆருக்கும் இவருக்கு பிடிக்காது. அவர் அந்த கூட்டத்துக்கு இவரும் போகலை. மூணாவது, இங்கே ஈசிஆரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்துச்சு, அந்த கூட்டத்துக்கு வரல. 1 மணி நேரம் பிஎல் சந்தோஷ் போய் இருப்பார். பிஎல் சந்தோஷா இவருடைய குருஜி. அப்போ அவர் கூட்டம் மதியானத்துக்கு அப்புறம் ஒரு நாம்கிவாசா ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார். இங்கே ஈஸியாக நடந்த கூட்டம். இப்போ 4வது, இப்போ நேற்று முந்தான தினமும் நடந்துச்சு, கொரியாவுக்கு புறப்பட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலை என்ன முடிவு எடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தா நமக்கு நெருங்கிய சோர்ஸ்லேருந்து சில செய்திகள் நேற்று நமக்கு கிடைச்சிது. இப்போ அவர் என்ன அவர் சொன்னான்னா, அவர் அவர் கூடயே பயணிக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க. அவங்களே நம்மள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருன்னா, இனி பிஜேபி இந்த கடையில் வியாபாரம் பெருசாக ஆகாது. ஏன்னா மக்கள் இன்றைக்கி அவங்க எமர்ஜி ஆனது சாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஜெயிச்சார். இவர் 2500 ரூபா கொடுப்பாரோ நிற்பாரோ, விவரம் தெரியாத சின்ன பயிலெல்லாம் பிடிச்சி போடும், அது ரெண்டாவதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தேர் இப்போ இந்த இடத்துல யுனைட் ஆகிட்டாங்க மக்கள். அப்புறம் ரெண்டாவதுன்னா, தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை அவர் ஆய்வு செய்கிறார். பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சியாகத்தான் இன்னும் இருக்கிறது எல்லா சமூகத்திலையும். அதுக்கு யாருங்க ஓட்டு போடுவா அப்படின்ன மாதிரி அதன் விளைவு தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன், திமுக தோல்வி அடைந்திருக்கு, ஆனால் அதோடைய கோர் ஓட்டை பெற்றிருக்காங்க. 1,70,00,000 விஜய் பெற்றிருக்கார். அதே மாதிரி அண்ணா திமுக தோற்றுருக்கு, ஆனால் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கா? இல்லை. அப்போ மக்கள் இந்த டிராவிடியன் பேஸ்லேயே தான் இருக்கா. அண்ணா திமுகவோ இவரை கூட என்ன சொல்கிறாரு, எனக்கு கொள்கை எதிரி பாரதிய ஜனதா, என்னுடைய அரசியல் எதிரி திமுக. அப்போ பெரியாரை தூக்கி பிடிக்கிறார், அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார், அஞ்சலியை தூக்கி பிடிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அப்படி தான் தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க. எங்களுக்கு இப்போ இவங்க எதெல்லாம் பண்ணி பார்த்தா, வட இந்தியன் பாலிடிக்ஸ் வேறு. வட இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் ரணத்தனமான பாலிடிக்ஸ், இப்போ ஒரு மோசமான பாலிடிக்ஸ் வட இந்திய பாலிடிக்ஸ். அக்ரெசிவ்னா அது முஸ்லீம் கண்டாலே அவனுக்கு பிடிக்காது, ரோட்டில் நின்று கூட அடிப்பான். இங்கே அடிக்க முடியாது, இங்கே மாப்பிள்ளை மச்சான் இருப்பான். இங்கே கிறிஸ்டின் எல்லாருமே ஒன்றா தான் இருப்பான். இங்கே இந்த இயற்கை அப்படி, இந்த மண் அவன் விளையாட முடியல. அவங்க என்ன, அவங்களுக்கு என்னங்க ஓப்பனாக சொன்ன போனால் சும்மா சொல்லுவாங்க பாரத மாதான்ட்டு. அது அண்ணாமலை ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார். இப்போ அண்ணாமலையை பற்றி அவருடைய அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நேற்று நம்ம ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்ம நண்பர் கூட பேசியிருந்தார், ஒரு 40 நிமிஷம் பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியை நான் நல்லா கவனிச்சுட்டு தான் அங்கே வரேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்தாலும் பெரிய அளவில் சாதிக்க முடியாது, 4ஓட 5 இருப்பார். இப்போ அமமுக இருந்துச்சு, அதை மாதிரி ஒரு கட்சியாக அவரும் இருப்பார், 5% 6%. இப்போ அண்ணாமலைக்கு இப்போ டெல்லிக்கு பேட்டி கொடுக்குற விஷயத்தில் இன்றைக்கி கூப்பிட்டு 2 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை முதல் கட்ட தகவலாக 6 மாதத்திற்கு அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறதில்லை, ஒரு சமூக சேவை அமைப்பாக ஒன்றை ஆரம்பிக்க போகிறார் அண்ணாமலை. 6 மாதத்துக்கு அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்கிறார், அவருடைய கூட இருந்த அசிஸ்டண்ட் நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார், 6 மாதத்திற்கு பிறகு இன்று இல்லைன்னால் என்றாவது திமுக கரையும். அது எப்படி கரையும்? ஒன்று உதயநிதி, இன்னொன்று கனிமொழி. திமுக அப்படின்னு போகும்போது அண்ணாமலைக்கு வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை நினைக்கிறாராம், இவர் கூட உட்காந்து எல்லாம் ஆலோசனை போடுறாங்க, கவுண்டர் பெல்ட் எல்லாரும். அப்படி நினைத்து நாமக்கு வயசு 49 வயசு, 41 வயசு ஆச்சு அண்ணாமலைக்கு. 41, உதயநிதிக்கு 47, 48, இவருக்கு நம்ம விஜய்க்கு 52, 53, எல்லாம் 4-5 வயசு தானே. அதனால் நமக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இந்த வியாபாரம் நடக்கலை,
பிஜேபி வியாபாரம் விளங்காது, அது சரியில்லை. தமிழ்நாட்டில் விற்கலை, மார்க்கெட் இருக்கணும்ல ஐயா. ஒரு பொருளை கொண்டு விற்றா மார்க்கெட் இருக்கணும், சந்தைப்படுத்தும் போது மார்க்கெட்டு. அதனால் நமக்கு திராவிட வியாபாரம் நல்லா இருக்குது. தமிழர் வியாபாரம், தமிழர் மண், தமிழர் கலாச்சாரம், பெரியார் கலாச்சாரம், இந்த வியாபாரம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக போகுது. அப்போ அதுக்கு நம்ம முதல்ல ஹிந்துத்துவ அடையாளத்தை நீக்கிறது தான் நமக்கு சாலை சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் எதை எடுத்தாலும் டெல்லியில் கேளுங்க. அவர் சொல்கிறார் என்கிட்ட, நெருங்கிய நண்பர், எதை எடுத்தாலும் டெல்லியில் கேளுங்க, நமக்கு எந்த முடிவுமே எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டு டீக்ரேட் பண்ணப்பட்டு கடைசியில் 95 இடத்துல போய் பிரச்சாரம் வர பண்ணியிருக்கார். இந்த முறை அவ்வளோ வெறுப்பு இருந்தும் இந்த கூட்டங்களில் அவர் எதுவும் செய்யாமலும் 95 இடங்களில் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். பண்ணி எடப்பாடி தான் நம்ம அடுத்த முதலமைச்சர் சும்மா பேருக்கு சொல்லியிருக்கார். எடப்பாடி வழங்காது வரமாட்டான் மனுஷங்கிறது தெரிஞ்சும் சும்மா சொல்கிறார். ஏன்னா கட்சி கட்டுப்பாடு. எதை எடுத்தாலும் அமித்ஷா கூப்பிட்டு பேசணும், எதை எடுத்தாலும் மோடியை போய் பார்க்கணும், எதை எடுத்தாலும் தமிழ்நாடு தேசிய தலைவர்களை பேசணும். இவருக்கும் அந்த அவர் இந்த குள்ளமாக இருப்பார், அவர் பேர் என்னது, கேசவ விநாயகத்துக்கும் ஏகப்பட்ட மோதல். இப்போ இவருக்கும் இவர் நம்ம அந்த அம்மா நிர்மலா சீதாராமனுக்கும் கிட்டையும் காட்டாது, தமிழிசை காட்டாகாது, வானதிக்கு காட்டாகாது, பொன்கிக்கு காட்டாகாது, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு காட்டாகாது, எல்லாருக்குமே இவரை காட்டாகாது. காரணம் இவன் என்னடா சின்ன பையன் உட்காந்து நேற்று வந்த பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இன்றைக்கி நம்மளை அதிகாரம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மனநிலை. குறிப்பாக பிராமணிக்கல் தலைவர்களுக்கும் கொஞ்சம் மனநிலை. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த கட்சியை போராடி வளர்த்தது எனக்கு நண்பன் தான், கேடி ராகவன் தான். கேடி ராகவன் மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸு. அப்போ கேட்டி மாதிரி யாருமே செயல்பட முடியாது. காஞ்சிபுரத்தில் 19 வயசில் மைக்கை பிடிச்சி நீங்கள் போடுங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி இப்போ அவர்களெல்லாம் இவர் என்ன சொல்கிறார், ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு வாருன்னு வர்றது. இவர் வாரினார், அவங்க சிறப்பில் வைக்கிறது. நெய்னார் நாகேந்திரருக்கு எதிராக மோசமாக பேசினார், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை பம்பேண்ட்லாம் பண்ணாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப மோசமான குற்றச்சாட்டுகளும் அவர்களுக்கு மனவலிக்கு காரணம். ஆக்சுவலி அண்ணாமலையில் சில மிஸ்டேக் என்னென்னு சொன்னோன்னா, தலைவர்களை மதிக்கணும். 1000 தான் இருந்தாலும் பொன்னார் அவர்களும் சிபி ராதாகிருஷ்ணன்லாம் பெருங்குண்ட தலைவர்கள். கட்சியை பொறுத்தவரை எல்ஜி அவர்கள்லாம் மிகப்பெரிய தலைவர்கள், அவர்களெல்லாம் மதிக்கணும். இவர் இல்லை நம்ம இப்படி தான் போகணுங்கிறார். இவருக்கு அந்த பார்ட்டி ஐடியாலஜி ஒத்து வரல. இவர் கிரிமினல்களை கையாண்டே பழக்கப்பட்டவர். பிஜேபியுடைய தலைவர்கள் எல்லாருமே அப்படி தான். அப்போ அவர்களும் ஒரு கிரிமினல் நடவடிக்கையாக இவர் மேலே ஒரு பார்வை, இவனை விட்டா விளங்காது. இதுக்கு இடையில திருநெல்வேலியில் இவருக்கு நற்பணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிஜேபியுடைய வரலாற்றிலே கிடையாது. 1984 2 சீட்டு பிடிச்சது மத்திய பிரதேசம். அதுலேருந்து இதுவரைக்கும் பாஜகவுடைய வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. என்னடா மோடிக்கு எங்கேயாவது தனிப்பட்ட எங்கேயாவது இருக்கா? பிஜேபி தான் மோடி, அமித்ஷா தான் பிஜேபி, அப்படி தான் இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு தனியாக அண்ணாமலை அண்ணன் நற்பணி மன்றம் அப்படின்னு கிடையாது. இப்போ என்னென்னா அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது, ஒரு 2, 3, 4 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தேசிய அரசியலில் பாலிசியை தார்த்து இந்த லோக்கல் பாலிசியில் தமிழ்நாட்டுடைய மண்ணுக்கான பாலிசி, விஜய் எதிர்ப்பு பாலிசி, திமுகவினுடைய குடும்ப அரசியலுக்கு எதிரான பாலிசி, பொன்முடி அவர் பேர் என்னது உதயநிதிக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர்களை விட ஒரு பேச்சில் கொஞ்சம் கூடுனர். உதயநிதியை விடவும் விஜயை விடவும் நல்ல வல்லமையாக பேசக்கூடியவர், நல்ல மொழி வளம் பேசக்கூடியவரும் கூட. இப்போ அது அவர் நம்புகிறார். நாம் எதுக்கு எடுத்தாலும் கையை கட்டிட்டு ஒருத்தன் கம்பெனியில் போய் வேலை செய்கிறத விட நாம் ஒரு டீ கடை போட்டுருவோமே. ஒரு பெரிய கடையில் நிற்கிறான், அவன் டீ அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நாம் ஒரு சின்ன டீ கடையை போடுவோம் அப்படின்னு இப்போ டீ கடையை போடுறாரு. டீ கடை சக்ஸஸ் ஆகுமா என்பது தெரியாது, அது ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். போனால் அவருக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் பல மஷூரான்னு சொல்லுவாங்க, அது நடந்திருக்கு. ஒரு ஏராளமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. தம்பி நீ வெளியே போனால் கொஞ்சம் கஷ்டம்பா, பார்த்துக்கோ, போய்க்கோ, எப்படி நடத்த போகிறான்னா எல்லாம் பேசப்பட்ட பிறகும் இன்றைக்கு அவர் டெல்லிக்கு புறப்படுகிறார், அல்லது நாளை போகிறார். டெல்லியில் வச்சு இவருக்கு மண்டையை கழுவுவாங்க. யாரை? இவரை. ஏவா கொஞ்சம் பார்த்துரு, உனக்கு எல்லா பதவியும் தரேன்னு மண்டையை கழுவுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கல்யாண சுந்தரன்னு வாயை திறந்தாலே, கல்யாண சுந்தரம் இல்லை, கல்யாண ராமன், வாயை திறந்தாலே விஷம்தான். விஷத்துலேயும் 1ஆம் நம்பர் விஷம். அந்த விஷம் என்ன சொல்லிட்டாருன்னா இவரை பார்த்து, நீ 7,500 கோடி அடைச்சி வச்சுருக்கா, டிஎம்கே கூட பங்கு போட்டு அந்த நொய்யல் ஆற்று பக்கம், எந்த ஊரில், கோயம்புத்தூரில் எங்கேயோ பக்கத்தில் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி வச்சுருக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் உங்கள் மச்சின பேரில் இருக்குன்னா பேசி கேவலப்படுத்திட்டார். யார்? நம்ம கல்யாணராமன். இந்த விவகாரத்தை போய் டெல்லியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். இதெல்லாம் நடந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே தான். அந்த வீடியோலாம் இருக்குது. இப்போ நீங்கள் போய் கல்யாணராமன் அதிமுக மரியதாசா மாரிதாஸ், அவன் அந்தாலும் வந்த பையனும் ஒன்று கிடக்கொண்டு பேசி பிரச்சனை பண்ணான். இப்போ இதெல்லாம் அவர் யோசிக்கிறான் மனுஷன். யார்? அண்ணாமலை யோசிக்கிறார். தம்பி இவனெல்லாம் உட்காந்து நம்மளை இவ்வளோ கேவலப்படுத்தி, மரியதாஸ், மாரிதாஸ், அப்புறம் கல்யாணராமன், இவனெல்லாம் நம்மளை பேசுகிறான், இந்த தலைவர்கள்லாம் இப்படி இருக்கான் அப்படின்னு அவருக்கு சுயாதீனமாக ஒரு முடிவு எடுத்துட்டார்.
அந்த சுயாதீனம். ஆனால் அவர்கிட்ட பணம் பேக்கப்லாம் இருக்கும், ஏன்னா ஒரு கவுண்டர் பெல்ட்டாக இருக்கிறதுனால இருக்கும். நாம் மண்ணின் மனத்துக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய தேசியத்தை, தமிழ் தேசிய அரசியல் திராவிட தேசியத்துக்கு மாற்றமாக, ஆனால் ஜனதான்னு பேர் வராதுன்ட்டார். அதையும் என்கிட்ட சொன்னார். முதல்ல ஏதோ ஒரு ஜனதா கட்சின்னு வருதுன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த நண்பர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, ஜனதான்னு பேர் வைக்க மாட்டார், தமிழ்நாட்டு கட்சி, தமிழ்நாடுன்னு வைக்கணும். இப்போ என்ன கட்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்படி தானே வைக்கிறாங்க. இப்போ சசிகலாமா வச்சுருக்காங்க, என்ன வச்சுருக்காங்க, புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், கழகம் என்று பேர் இருக்கணும். அம்மா முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிடம். இங்கே ஜனதான வச்சா விளங்காதே. அதனால் அதுவும் புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு கழகத்தை வைப்பான் மனுஷன். கழகம்னா என்னங்க, ஒரு அமைப்பு தானே, கழகம்னா வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போ அவர் அப்படி ஒரு கால்குலேட் பண்ணுறாரு. அவருக்கும் நல்லா வசதியாக இருக்கார், ஒய்ஃபும் நல்லா இருக்கிறாங்க, செல்வ செழிப்பான ஆளு. இப்போ அவரும் எமர்ஜி ஆகிட்டார். அதனால் இப்போது வந்து கடைசியில் ஒரு சின்ன தடுக்கிடுத்தனம் என்னவென்றால், ஒரு அன்பை செலுத்தி இவரை வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு, ஒரு பேரிகேட் போட்டு, தம்பி கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்லலாம். ஆனால் 70-30 சான்ஸ் இருக்குது, ஸ்கிப் ஆகலாம். ஆனால் அநேகமாக ஜூன் நாள், ஜூலையில், இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி, 1, 2, 3 நாளில், நாளாந்து தான் பிறந்தநாள் நினைக்கிறேன், கரெக்டாக இருந்தால் அதை இப்போ சரி பண்ணிவிடுவாங்க. அன்று அவர் அறிவிப்பார். தொடர்ந்து தாய் அமைப்பில் தொடரப் போகிறாரா தெரியாது. தாய் அமைப்பில் தொடர்ந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய வியாபாரம் இனி ஒன்றும் நடக்காது. இருக்கிறவனே பெரும்பாடு திமுகவே பெரிய சிக்கலை மாட்டுவான். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இவர் வந்து இதை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நிலைமை மாறிட்டு, மக்கள் மாறிட்டாங்க. ஒரே இதில் 35% ஓட்டு எடுத்து 108 சீட்டு எடுத்துட்டான். அதனால் சிக்கல். திமுக 29 காலியாகும். அதை நான் அடுத்த செய்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதை நம்ம பேசுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அண்ணாமலை என்ன செய்ய போகிறாருன்னு தான் எனக்கு பரபரப்பு. ஆங்கில செய்திகள் நேரடியாகவே 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி வெளியாகிறது. இன்னும் 2 நாள் கழிச்சு ஸ்பெஷலாக பேசுவோம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.